இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசர் சேனல். திரும்ப நம்மளுடைய சேனலில் அவங்களாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங், என்ன கணக்கில் வருது, என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்றைக்கி 1/1/2025 புது நாளை, புது வருடத்தை நல்லபடியாக வரவேற்போம். 50-50 1 2 3 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு என்ன கணிப்பு, என்ன இருக்குது, என்ன செஞ்சுருக்கோம், என்ன வந்திருக்கு, எல்லாத்தையும் தெளிவாகவே பார்த்துருவோம். இப்போ நேற்று நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் 794 794 1794 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், எப்படி இன்றைக்கி கணிப்பில் இருக்க போகுது, 50-50 என்ன மாதிரி வரப்போகுது. ஓகேங்களா, 794. ஓகே சரி நண்பர்களே, இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடுவோம். 794 7 9 ஓகேவா 4 சரிங்களா. 794 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கணக்கில் வருது, என்ன பவரில் வர்றது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்படின்னா 7க்கு பக்கத்தில் இந்த இடத்துல 3 இப்படியும் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி வருடத்தில் புது வருடம் இருந்தாலும் நான் இப்போ 2 விஷயத்தை உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். 2023 31க்கு ரிசல்ட்டுக்கு 1ஆம் தேதி 2024 எப்படி வந்துச்சு, 2022லேருந்து 23 அதாவது 22 டிசம்பர் 31 அப்புறம் 1ஆம் தேதி 2024 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம டார்கெட் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி எப்படி வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் எடுத்துருக்கக்கூடியது இது தான் எடுத்திருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேற்று ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் 794 அப்படின்னு வந்திருக்கு நண்பர்களே. ஓகேங்களா, 794 அப்படிங்கும்போது ஒருவேளை இப்படியும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் கணக்கில் எடுத்துங்க, நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலை, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா 794 அப்படி சொல்லிட்டு வச்சாங்க. ஓகேங்களா, 794 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 369 அப்படி சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம் ஒரு வாய்ப்பு. சரி, இது உங்கள் கணக்கில் ஜஸ்ட்டு எடுத்துங்க 369 அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக 50-50 நம்மளுக்கு என்ன கணக்கில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 408, அதாவது 50-50 ஸ்ரீசக்திக்கு 50-50 அடித்தது அப்படின்ட்டா இந்த மார்க் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு கட்டமாக பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி 5427 சொல்லிட்டு அடித்தாங்க. இது ஸ்ரீசக்திக்கும் 50-50க்கும் இருக்கிறது. ஓகேங்களா, 8க்கு 0, 0க்கு 4, 9க்கு 2, 8க்கு 7 அப்படி சொல்லிட்டு கணக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டி போர்டில் நம்மளுக்கு 8க்கு 5 அப்படி சொல்லிட்டு கணக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 0க்கு 4, 9க்கு 2, 8க்கு 7 அப்படி சொல்லிட்டு கணக்கில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1794 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 5க்கு 1, 3க்கு 7, 4க்கு 9, 2க்கு 4 அப்படி சொல்லிட்டு கணக்கில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு செட்டு 369 அப்படி சொல்லிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 1, இதில் 8க்கு 5, இங்கே 5க்கு 1 அப்படிங்கும்போது அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
1க்கு அப்படிங்கும்போது 1க்கு 4ஆக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக இதில் 8க்கு 5 அப்படின்னா இங்கே 1க்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து 8க்கு 5, ஓகேங்களா? இந்த இடத்துல 8க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு 8098 ஒரு தடவை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் இப்போ கொடுத்துருக்க கேசிங் வந்து 4369 இது ஒரு செட்டு நான் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8098 அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு நேற்று வந்த 1794 அப்படிங்கிறதுக்கும் நான் எடுத்த கெஸ்ஸிங் நான் 369 மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ வந்து 8098 ஓகே அப்படின்னு நான் கணக்கு எடுத்தால் எனக்கு வந்து 2 செட்டு இதில் வந்து செட் ஆகுது. நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி கிரிட்டிக்கலாக ப்ளே பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். 43 69 91 23 அப்படி சொல்லிட்டு எனக்கு 2 செட்டு கணக்கில் வருது. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, கிராஸாக இருக்குது என்ன பண்ணலாம், கிராஸாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 4 4 7 4 இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க 4, ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கணக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9 9 அதுக்கப்புறம் 6 அப்புறம் 4 அப்புறம் அதே மாதிரி இந்த 9 வந்து டேரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பி போர்டில் 9ஆக வந்திருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 கணக்கில் வருது. 7 அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் 7 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிராஸில் 0 அப்புறம் பார்த்திங்கன்னா 9 அப்புறம் 6 அப்புறம் 3 அப்புறம் 3க்கு 7 பவர். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து 8 2 அடுத்து பார்த்திங்கன்னா 6 8 0 3 5 5க்கு 1 பவர். ஓகேங்களா? 5க்கு 1 பவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கணக்கில் எப்படி இன்றைக்கி வரப்போகுது? 794 1794 1794. சரி, இப்போ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 8408 4க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது? இதில் இதுக்கு முன்னாடி அடித்ததில் 7505 அதுக்கு வந்து 7க்கு 8 5க்கு 4 0க்கு 0 5க்கு 8 நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 1794. 7க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 2 5க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு 6 0க்கு 0 அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு வேளை 9க்கு 0ன்னு கணக்கில் வைப்போம். சரிங்களா? 5க்கு 8 அப்படிங்கும்போது 4க்கு 9. சரி, இது ஒரு கணக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஸ்ரீசக்திக்கு 50-50 என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நான் இப்படி தான் கணக்கெடுத்து ஒரு தடவை 4D எடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு அந்த பேட்டர்னை நான் சொல்கிறேன். அது எந்தளவுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்திக்கு 50-50 அடித்தது. ஓகேங்களா? இது வந்து ஸ்ரீசக்தி, இது வந்து 50-50 85-61 அப்படி சொல்லிட்டு அடித்தாங்க. ஓகேவா? 85-61 8561 அப்படிங்கிறதுக்கு 1324ன்னு அப்படியே ரேண்டமாக ரம்மி நம்பர் வந்துருச்சுங்களா? ஓகே, இப்படி என் கணக்கில் எடுக்கும்போது எனக்கு மொத்தமாக 3 செட்டு எனக்கு கணக்கில் வருது நண்பர்களே. நான் எப்படி எடுத்திருக்கேன்னு திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸ்ரீசக்திக்கு 50-50 இந்த மாதத்தில் எப்படி அடித்தாங்க, நேற்று 1794 ரிசல்ட், இதுக்கு எப்படி கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில் என் கணக்குப்படி நான் வந்து மொத்தம் ஒரு 3 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஏபிசியில் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? ஏபிசியில் 369 609 557 இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆல் போர்டில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் கண்டிப்பாக 5க்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி 6க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் அதையும் இங்கேயே கொடுத்துட்றேன். ஏபி ஏசி
பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 39 69 ஓகேங்களா, 60 55 50 07 இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. மறக்காமல் நம்ம கொடுத்த கெஸிங்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 784 இருக்குது. சரி, 784க்கு நேற்று ரிசல்ட் 794, ஓகே அப்படின்னு கணக்கு போட்டா எனக்கு வந்து 526 கணக்கு 536 கணக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க. அப்படியே அந்த 36ங்கிறது ஏபிஎஸ்சிபிஸில் வந்து உட்காந்துருக்கு, நம்ம கணக்குப்படி அதில் வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். 3க்கு 5 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 4, 1க்கு வந்து 3 அப்படின்னா 35 36 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. இது கணக்குப்படி பார்த்தால் 35 36 536. நான் இந்த 36 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் கொடுத்துட்டேன். எதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிஎஸ்சிபிஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி 784 794 கணக்கு எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த ஊருப்பட்டு நிறைய செட்டும் நம்மளுக்கு வந்து கணக்கில் வரும். 784 இங்கே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு திரும்பி சொல்கிறேன், 784 இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி கணக்கு எடுப்பீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 இருக்குது, 7க்கு 0, சரி 7க்கு 0, 8க்கு 5 அப்படிங்கும்போது 9க்கு 6, 4க்கு 5, 065ன்னு வருது. ஓகேங்களா, இந்த இடத்துல 5க்கு 7 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு 7, 5க்கு 7 அப்படிங்கும்போது 1க்கு வந்து என்ன வருது, 5க்கு 7னா வந்து 4க்கு 6 வருது, 3க்கு 5 வருது, 2க்கு 4 வருது, 1க்கு 3 வருது. அப்படிங்கும்போது எனக்கு என் கணக்கில் வந்து டி போர்டில் 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா இதுபடி கணக்கு வச்சாலும் 30 65 அப்படி சொல்லிட்டு கணக்கு வருது. அப்படின்னா நான் வந்து டோட்டலாகவே இதில் நான் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செட்டு தான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வெற்றியோட சந்திக்கிறேன். வருடத்தின் முதல் நாள் நல்ல வெற்றி வரும். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீங்க. அது மூலியமாக எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா?